திருச்சிற்றம்பலம். இடையில் கடம்பூர் முதலிய தலங்களை வணங்கிக் கொண்டு சிதம்பரம் சேர்ந்தார். நடேசமூர்த்தியை கண்குளிரக் கண்டு பேரூரில் கண்ட நடனக் காட்சியை சிறப்பித்து பாடி விடைபெற்றுக் கொண்டு கருப்பரியுளூர் போய் தரிசித்தார். மன்னிப்படிக்கரை, திருவாரிப்புற்றூர், கானாட்டு முள்ளூர், எதிர்கொள் பாடி, வேள்விக்குடி முதலிய திருத்தலங்களை சேவித்துக் கொண்டு திருவாரூரை அடைந்தார். பூங்கோயிலில் சென்று புற்றிடங்கொண்ட புண்ணியரை போற்றி பறவையார் திருமாளிகைக்குள் சென்றார். பறவையார் பணிந்து உபசரித்தார். பின்னர் ஒரு நாள் தம்பிரான் தோழர் மாதே, பழமலையப்பர் தந்த பொன்னை நதியில் இட்டேன், அதனை இங்கு கமலாலய குளத்தில் எடுத்துத் தருவேன், வா என்றார். பறவையார் இது என்ன அதிசயம் என்று புன்முறுவல் பூத்தார். சுந்தரர் பறவையாருடன் கமலாலய குளத்தினை அணுகி ஈசான திசையில் இறங்கி அன்று இட்டதனை எடுப்பார் போல் தடவினார். பரமேஸ்வரன் பாடலை விரும்பி திருவிளையாடலாக பொன் வருவியாதொழிந்தனர். பறவையார் ஆற்றிலிட்டு குளத்தில் தேடுகின்றீரோ என்று கூறினார். வன்தொண்டர் பழமலை நாதரை நினைத்து பொன் செய்த மேனீர் என்று பதிகம் பாடினார். பொன் கிடைத்தது. அப்பொற்றிரலை எடுத்து கரை சேர்த்தார். பறவையாரும் பிறரும் கண்டு அதிசயித்தனர். மாற்றுரைத்து பார்க்க மாற்று குறைந்திருந்தபடியால் மீண்டும் பதிகம் பாட மாற்று உயர்ந்தது. பொன்குவியலை பறவையார் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு திருக்கோயில் சென்று தியாகேச பெருமானை தொழுது பாடினார். நம்பியாரூரர் எம்பிரானுடைய திருத்தலங்களை வணங்கி விரும்பி மீண்டும் அடியார்களுடன் புறப்பட்டு வன்மீகநாதனை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு திருநள்ளாறு, திருக்கடவூர், கடவூர் மயானம், திருவலம்புரம், திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, திருநனிப்பள்ளி, திருச்செம்பொன்பள்ளி, திருநின்றியூர், திருநீடூர், திருநாளைப்போவாருக்கு நந்திதேவர் விலகிய திருப்புன்கூர் முதலிய திருத்தலங்களை வணங்கிக் கொண்டு திருஞான சம்பந்தருக்கு பொற்றாளன் தந்த திருக்கோலக்காவை வணங்கி நாளும் என் இசையாள் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு குலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என்று திருப்பதிகம் பாடி அருளினார். சீகாழியை வளமாக சென்று வணங்கி திருக்குறுகாவூருக்கு செல்வாராயினார். மண்தொண்டருக்கு அப்போது பசியும் தாகமும் உண்டாகியது. அதனை அறிந்து அருட்கடலாம் ஆண்டவர் வழியிலே குளிர்ந்த ஒரு பந்தரை உண்டாக்கி அதிலே அந்தனராகி தண்ணீரும் பொதிசோறும் வைத்துக் கொண்டு பறவை கேழ்வரை பரிவுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். தம்பிரான் தோழர் அடியார்களுடன் அப்பந்தரில் சென்று மறையவராக நின்ற இறைவரர்கள் சிவாய நம சிவாய